ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்குங்க. இந்த பிரேக்கிங் நியூஸ் அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நியூஸ். வாங்க என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி மருத்துவ செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மருத்துவ செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்களுடைய தகுதிக்கு மீறியே இருக்குது. இதனால் மருத்துவ செலவுனால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வராங்க. இந்த மாதிரி பாதிப்புகளை தடுக்கக்கூடிய விதமாக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் அளவு இப்போ உயர்வு செய்யப்பட்டிருக்கு. ஆமாங்க, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் அளவுப்படி மருத்துவ செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய லட்சம் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ அப்படி உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயந்தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு மருத்துவ செலவு இலவசம் திட்டத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழகத்தில் கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு பெற வழிவகை செய்யப்பட்டிருந்தது இதுக்கு முன்னாடி. ஸோ கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அவ்வளோ லட்சம் வரைக்கும் பயன்பெற மாதிரி வழிவகை செய்யப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தின் மூலமாக ஏராளமான குடும்பங்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு முக்கிய மாற்றத்தை மேற்கொண்டுள்ளாரு. அதாவது காப்பீட்டு அளவு 5 லட்சத்தில் இருந்ததில்ல, அந்த 5 லட்சத்தில் இருந்த காப்பீட்டு அளவை 25 லட்சமாக உயர்த்தியுள்ளார். ஸோ இந்த நிலையில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் அளவு உயர்த்தப்பட்டுள்ளது குறித்தோ அதன் மூலம் பொதுமக்களுக்கு கிடைக்க உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்தோ இப்போ தகவல்கள் பரவிட்டுருக்கு. ஸோ அதை தான் விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தி இருக்கிறது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பற்றிய டீட்டெயிலாக இன்னும் விளக்கமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விளக்கமாக எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்டது தான் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம். அதன் பின் ஆட்சி பொறுப்பேற்ற அதிமுகவும் இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தியது. ரேஷன் அட்டை அடிப்படையில் தான் இந்த திட்டத்திற்கு பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மருத்துவ காப்பீடு தொகையை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உயர்த்தியுள்ளார். தொடர் விலை உயர்வு காரணமாக மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த உயர்வானது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு வரப்பட்டிருக்கு. காப்பீடு தொகை 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதன் காரணமாக உயர் சிகிச்சைகளை மிக எளிதாக பெற முடியும். இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தில் பயன்பெற அந்த குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1,20,000க்கு குறைவானதாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் தகுதியுள்ளவர்கள் கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து வருமான சான்றிதழை பெற்று குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பிரத்யோக மையத்திற்கு சென்று விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஸோ விண்ணப்பம்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா மருத்துவ காப்பீடு திட்டம் உடனடியாக கிடைக்கும். இல்லை ஏதாவது பொய் இருக்கிற மாதிரி இருந்தால் மருத்துவ காப்பீடு ரத்து செய்யப்படும். ஸோ மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு இந்த மாதிரியான ஒரு ரூல் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுவும் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவிட்டுருக்கு. ஸோ காப்பீடு திட்டம் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காப்பீடு திட்டம் அளவு உயர்த்தினது கரெக்டாக என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் சிஎம் விஜய் அவர்கள் இந்த மாதிரி செய்கிறது நன்மையாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் கேள்விகளையும் பெரிய விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. அதில் எம்எல்ஏகளுக்கு கார் அறிவிப்பு. ஸோ அதுதான் இப்போ ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த கார் அறிவிப்பை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த அறிவிப்பை பற்றி என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருது.
முதல்வராக பொறுப்பேற்ற பின் விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இது என்பது குறிப்பிடப்படுகிறது. இந்த கூட்டத்தொடர் நிகழ்வுகளை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி விசிகாவை சேர்ந்த காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜோதிமணி பேசும்போது பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் தொகுதி பணிகளை ஆய்வு செய்யவும் பார்வையிடவும் கடினமாக உள்ளதாகவும் லஞ்சமில்லாத நேர்மையான ஆட்சி அமைய உறுப்பினர்களுடைய அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்த கோரிக்கையை பரிசல் அளித்த முதல்வர் விஜய் கடந்த ஆகஸ்ட் 19ஆம் அன்று இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். இது தொடர்பான அறிவிப்பில் முதல்வர் விஜய் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எளிய பின்னணியிலிருந்து பணபலமோ அரசியல் பின்னணியோ இன்றி மக்களின் பேராதரவோடு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது. தங்களது தொகுதி மக்களுடைய குறைகளை கேட்டறியவோ அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவோ தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகுது. பொருளாதார பலமில்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றக்கூடிய மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தொய்வின்றி தொடர்வதற்கோ அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கோ வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சிஎம் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அத்தோடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கக்கூடிய வாகனத்தை பராமரிக்கக்கூடிய விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 வாகனப்படியாகவோ அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளர் நியமித்து கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 75,000 உதவியாளர் படியாகவோ வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். முதல்வருடைய இந்த அறிவிப்புக்கு இப்போ வரைக்கும் கலவையான விமர்சனங்கள் அரசியல் வட்டாரத்தில் வந்து கொண்டிருக்கு. இப்படி இருக்க அறிவிப்பு வெளியான மறுநாளே ஆகஸ்ட் 20 அன்னைக்கு சென்னையில் உள்ள தலைமை செயலகத்திற்கு முன்னணி கார் தயாரிப்பு நிறுவன மகேந்திரா நிறுவனத்தின் கார்கள் கொண்டு வரப்பட்டது. மகேந்திரா நிறுவனத்தில் கிளாசிக், பொலோரா நியோ, எக்ஸ்யூவி, அப்புறமேட்டு ஸ்கார்பியோ என் 3XO வகை என மொத்தம் 6 வகை கார்கள் வந்தது. இந்த கார்கள் அதிகாரிகளுடைய பார்வை மற்றும் சோதனை ஓட்டத்திற்காக கொண்டு வரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஜய் அவர்கள் கார் கொடுக்கறது, காசு கொடுக்கறது கரெக்டாக என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். இந்த தகவல்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இப்போ அரசியலில் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.